அது எப்படி திமிங்கலம் பராசக்திக்கு மட்டும் யூஎஸ் சான்றிதழ் கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட ஒரு கள்ள உறவு இருக்குன்றது விஜயன் அடிக்கடி சொல்லுவார், பாஜகவுக்கும் திமுகவுக்கும்ன்றது. ஏன்னா இந்த பராசக்தியில் எதுவும் வன்முறை காட்சியே இருக்காதா, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காதா, அது எப்படி இவங்க 27 கட்டு கொடுத்துட்டு சென்சார் கொடுத்துருவாங்களாம். இது என்னடா உருட்டாகிறன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜயனாக்கு இன்னைக்கு தீர்ப்பு அந்த ஜனநாயக யூஎஸ் சான்றிதழ் தர சொல்லி, பட்டு யூஎஸ் சான்றிதழ் உத்தரவு கொடுக்குன்னு சொன்னால் கூட இதுக்கு மேல்முறையீடாக போயிட்டு இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா 4 பேர் பார்த்துட்டாங்க, 5 பேரில் 4 பேர் பார்த்துட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அவருக்கு எங்கேருந்து இந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா விஜயனா இந்த படம் லாஸ்ட் படம், பட் இந்த படம் வந்துச்சுன்னா அவரோட பீக்ன்றது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகும் அரசியலில். அதனால் எவ்வளோ இதை அடக்க முடியுமோ அந்த அடக்க பார்க்குறாங்கன்றது தமிழகத்துக்கே தெரியும். ஏன்னா எப்போ இந்த விஜய் படம்னாலும் இஷ்யூ இருக்கும், பட் ஆனால் அது அந்த டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும். பட் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஏன்னா ஒரு வாட்டியும் விஜய் நான் சொல்கிறது தான் நல்லதே நடக்கும்ன்றது தான். நம்மளும் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கான மேல்முறையீடு போட்டிருக்காங்க. இன்னைக்கு விசாரணை 2:15 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் திங்கக்கிழமை தான் அந்த விசாரணை எடுக்கப்படும்ன்றது சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை 11, 12 கூட ரிலீஸ் வரலாம். இவங்க யூஎஸ் சேனலில் கொடுக்குறதுல என்ன புரியுது, ஏன் படத்தமாக பார்க்க மாட்டாங்க கேட்டாங்க. ராணுவ சிம்பிளுக்கு தான்றாங்க, ரொம்ப வன்முறையாக இருக்குன்றாங்க, என்னென்னோ உருட்டுறாங்க. பட் ஆனால் விஜய் படம் வரக்கூடாதுன்றது எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட். அதனால தான் ஜட்ஜு அவங்க போட்டு வளர்த்துருக்காங்க. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தினால நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட அதை அமராய்வு பண்ணணும்லாம் சொல்லக்கூடாது. இது நான் உத்தரவு போடுறேன், நீங்கள் யூஎஸ் சேனல் சீக்கிரம் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் ஜட்ஜுக்கு எதிராகவே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னுருக்காங்க. அது யூஎஸ் சான்றிதழ் CBFC அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடாது, நீங்கள் திங்கக்கிழமை இது விசாரிக்கலான்றாங்க. அது ஜட்ஜு சொல்கிறாங்க, நீங்கள் அதை சொல்லக்கூடாது, நான் எப்போ விசாரணை எனக்கு தெரியுன்றதான் சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னைக்கு விசாரித்தா மேபி நாளைக்கு நல்லன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் திங்கக்கிழமை இது விசாரணையாகவே இருக்கும். விஜயனுடைய எவ்வளோ அழுத்தமும் இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கும். பட் நம்ம வெளியே சொல்கிறோம் விஜய் ஜனநாயகம் வரல அப்படின்னு, அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் படம் வேறு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சப்போர்ட்டு பண்ணுறாங்க. பட் சினித்துறையில் இன்னும் யாருமே வாயை திறக்கலை. சில பேர் திறக்கிறாங்க, சில பேர் மௌனம் காக்குறாங்கன்றதான் உண்மை. அது ஏன்றது நமக்கு தெரியும். ஏன்னா சொம்படிக்கிறதுக்கு ஜாலடியத்தில் உடனே வந்துடுவார் இந்த சத்யராஜ் அவர்கள்லாம். பட் உங்கள் துறையில் இருக்காரு, உங்களுக்கே சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் என்னன்னு எனக்கு புரியல. ஸோ மக்கள் இருக்காங்க, நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்கு இல்லை அதெல்லாம் தேவை.